வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலெக்ஷன்ல செய்யப்படுற ரெசிபி மினி லஞ்ச் காம்போ தான் செய்ய போறோம். டக்குன்னு ஈஸியான முறையில செய்ய பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் வந்து நம்ம பஜ்ஜி செய்யும்போது கொஞ்சம் பூண்டை தட்டிட்டு சீரகத்தூள் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னைக்கு மினி லஞ்சுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பாயசம் செஞ்சுக்கலாம். அதுக்கு எண்ணெய் நெய் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் காயட்டும். முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா முந்திரி திராட்சைய வறுத்தாச்சு. இப்ப இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். மீத இருக்க நெய்ல நல்லா சொரக்காய் வாங்கி துருவி வச்சிருக்கேன். இது சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சொரக்காய் பாயசம் தான் செய்ய போறோம். நல்லா இந்த நெய்யிலே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா காய் நல்லா வதக்கியாச்சு. நல்லா துருவி சேர்க்கறதுனால டக்குன்னு வதங்கிரும். இப்போ கொஞ்சமா ஒரு பிஞ்சு உப்பும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம எப்பவுமே சொரக்காய் வாங்கினா சாம்பார் கூட்டு பொரியல் இந்த மாதிரி தான் செய்வோம். அந்த மாதிரி பாயசம் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான ஜீனி சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு நல்லா ஜீனியை லைட்டாக பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருந்த திராட்சை முந்திரி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் நல்லா கட்டி அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டியான ஹெல்த்தியான சொரக்காய் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை பவுலுக்கு மாத்திக்கலாம். அடுத்து நம்ம செய்ய போறது மினி லஞ்ச் காம்போல வந்து வாழைக்காய் ஃப்ரை. கல்யாண வீட்ல சாப்பிடுவோம்ல அதே டேஸ்ட்ல செய்ய பார்க்கலாம். அதுக்கு கடாய் நல்லா காஞ்சிருக்கு. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். லைட்டா சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததான் சின்ன வெங்காயம் நல்லா முழுசா வச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வர வைக்கலாம். ரொம்ப கண்ணாடி பதம் வர வேண்டியதில்லை. சும்மா லைட்டா வதங்கினாலே போதும். கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா லைட்டா பச்சை வாசனை போற மாதிரி நல்லா வதக்கிட்டோம்னா போதும். அடுத்ததான் வாழைக்காய்க்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் ஃப்ரைல தேங்காய் சேர்த்தும்போது நம்ம செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம். பொடியை கொஞ்சம் ஆறட்டும். வாழைக்காய் ஃப்ரைக்கு நல்லா வாழைக்காய் ஸ்லைஸா கட் பண்ணிருக்கு. எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சிருக்கு. அதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். லைட்டா ஒரு 3/4 பதம் இருந்தா போதும். ரொம்ப ஃப்ரை ஆயிடக்கூடாது. இப்ப நல்லா வெந்துருச்சு 3/4 பதம். இதை எடுத்து வாழைக்காய் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். மீத இருக்க வாழைக்காயும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப வாழைக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாயில அடுத்ததா கருவேப்பிலை, மிளகாத்தூள், காரத்துக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் தான் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லா வதக்கிக்கலாம்.
அடுத்ததான் நம்ம வறுத்த எடுத்து வச்சிருக்கோம்னா பொடி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சமா லைட்டா. இப்ப உப்பு நெய் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வாழைக்காய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா எல்லா பக்கமும் நல்லா சாந்து படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஏன்னா நல்லா நம்ம வந்து 3/4 வேக வச்சுட்டோம். எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா வெந்துருச்சு. ஒரு 1/4 வெந்தா போதும். வாழைக்காய் கறி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை பவுலுக்கு மாத்திக்கலாம். நல்லா கிரன்ச்சியான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். அடுத்தது நம்ம செய்ய போறது மினி லஞ்ச் காம்போல கூட்டு. அதுக்கு குக்கர் காயுது, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு உளுந்து வெடிச்சு வரட்டும். நல்லா கடுகு உளுந்து வெடிச்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா கருவேப்பிலை, அடுத்ததா பெருங்காயத்தூள் கொஞ்சம் லைட்டா, எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் இந்த கூட்டுக்கு தேவையான காயை சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன், கேரட்டு, உங்களுக்கு என்னென்ன காய் தேவைப்படுதோ விருப்பப்படுதோ உங்ககிட்ட இருக்க காய் நீ சேர்த்துக்கலாம். அடுத்ததா பாசி பருப்பு, இதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு விசில் போட்டு வேக வச்சுக்கலாம். குக்கரை மூடி ஒரு விசில் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கூட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம அதுக்குள்ளேயும் தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு கூட்டுக்கு தேங்காய் கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், நல்லா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா இப்ப 2 விசில் வந்து சிம்மில் அடங்கிருச்சு. இப்ப குக்கர் திறந்து பார்த்துக்கலாம். நல்லா பருப்பு காயெல்லாம் சேர்ந்து வெந்து வந்திருக்கு. அப்ப அடுத்ததான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம காயெல்லாம் சேர்க்கும் போது கூட நம்ம தோலை சீவிட்டு நறுக்கி போட்டுக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு அவிச்சு வச்சுட்டதுனால சேர்த்துக்கிறேன். இப்ப அடுப்பு ஆன் பண்ணி நல்ல ஒரு கொதி வரட்டும். நம்ம தேங்காய் சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சு வச்சோம்னா அது நல்லா நைஸா அரைச்சு வச்சிருக்கு, இதை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா நம்மளோட கூட்டு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுலாம் போய் சாப்பிடணும்ல அந்த மாதிரியே இருக்கும். டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு மாதிரி டைம் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்க. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இப்ப நம்ம செஞ்ச கூட்டை பவுல்ல மாத்திக்கலாம்.
அடுத்ததா நம்ம மினி லஞ்ச் காம்போல வந்து உருளைக்கிழங்கு வறுவல். அதுக்கு நல்லா கடாய் காஞ்சிருச்சு, எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு லைட்டா வறுத்து விட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இன்னைக்கு உருளைக்கிழங்கு தேவையான வறுவலுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா நல்லா வதங்கி வரட்டும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததான் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் தான், நல்ல கலர் நல்லா இருக்கும். நீங்க காரம் வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் மஞ்சத்தூள், தக்காளி பழமா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்லைஸா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா உருளைக்கிழங்குல நல்லா சாறுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுனால டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா உருளைக்கிழங்கும் நல்லா அதோட சேர்ந்து வேகட்டும். நம்ம மூடியெல்லாம் போட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு வேக வைக்க வேண்டியதில்லை, ஏன்னா தண்ணி வடிஞ்சிடும். அதனால இப்படியே மூடி போடாமலே நல்லா உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆகி வரட்டும். நல்லா வறுத்தாச்சு. பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன், அது மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா பூண்டு நல்லா எல்லாரும் சாற மாதிரி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். பூண்டை நம்ம கடைசியாக தான் தட்டிட்டு சேர்க்கணும், இல்லைன்னா கசப்பு தன்மை ஏற்பட்டுரும். அதனாலதான் நான் இஞ்சி சேர்க்கல, வேற பூண்டு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வறுவலை பவுலுக்கு மாத்திக்கலாம். ரொம்பவே எம்மியான டேஸ்டியான நம்மளோட செல்லக்குட்டி உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம மினி லஞ்ச் காம்போல வந்து வர்றது பச்சைப்புளி ரசம். நம்ம எது தாளிக்காம முன்னாடி செஞ்சதுதான், பழைய ரெசிபி தான், புது ரெசிபி எல்லாம் கிடையாது. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கு நல்லா புளிய நெல்லிக்காய் சைஸ்ல கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்ப இதை மண் சட்டியில சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள், அடுத்ததான் மிளகு சீரகத்தை நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப நல்லா மிளகு சீரகத்தை நச்சாச்சு. அடுத்ததா சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா நச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிளகு சீரகம் வெங்காயம் பூண்டெல்லாம் இடிச்சாச்சு. அடுத்ததா காரத்துக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ பச்சைப்புளி ரசத்துக்கு நல்லா எல்லாத்தையும் இடிச்சாச்சு.
இப்போ இந்த புளி தண்ணியில சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும், அடிச்சது எல்லாத்தையும். அடுத்ததா உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா ஜம்முன்னு பச்சைப்புளி ரசம் ரெடி பண்ணியாச்சு. டக்குன்னு ஈஸியான முறையில், ரொம்பவே டேஸ்டியான முறையில் பச்சைப்புளி ரசம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த பச்சைப்புளி ரசத்தை மாற்றிக்கலாம். நாம எப்பவுமே லஞ்சுனா சாம்பார், வத்த குழம்பு, புளி குழம்பு இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி பச்சைப்புளி ரசமா ஒரு டைம் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். நாம இன்னைக்கு செஞ்ச மினி லஞ்ச் காம்போ வந்து நம்ம கடைகளில் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ரொம்பவே ஹெல்த்தியானதாகவும் இருக்கணும், அதே சமயம் டேஸ்டியானதாகவும் இருக்கும். இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம செஞ்ச மினி லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.